ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே கலந்து கொள்கிற யாவரையும் அன்றைய ஓய்வுகளாக ஒருவரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் செய்வோம். Amen.
எல்லா இதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அனுபவங்களோடு சுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் பரிசுத்தாவின் முதலாவது சிந்தனைகளை சுத்தம் பண்ணி கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். இன்றும் இந்த வாரம் பிறந்த நாளை காண்பவர்கள் 27ஆம் தேதி இன்றைய தினத்திலே திருமதி டி சந்திரா ராஜேஷ், வைஃப் ஆஃப் திரு ஜி ராஜேஷ் இமானுவேல். 28ஆம் தேதி திரு ஆர் பிராம் பாஸ்கர். திருமதி எலிசபெத், வைஃப் ஆஃப் திரு ஜேக்கப். ஜே ஜெய கஸ்தூரி, டாக்டர் ஆஃப் திரு சி ஜான் கெனடி. திரு ஏ தேவா டின்ஸ்லி. 29ஆம் தேதி எஸ்
டேவிட் ஜெர்வின் சன் ஆஃப் திரு டி செல்வராஜ். 1ஆம் தேதி 7ஆம் மாதம் திரு ஏ மைக்கேல். 2ஆம் தேதி எஸ் சுஜா, டாக்டர் ஆஃப் திரு ஏ சுரேஷ். எஸ் தருண், கேர் ஆஃப் திரு ராஜ்குமார். திரு இ ஜெயசிங் மற்றும் திருமண நாளை ஆசிரிப்பவர்கள் 27ஆம் தேதி திரு ஜான் ரஞ்சித் சாம் மற்றும் திருமதி ஸ்டெல்லா மேரி. 2ஆம் தேதி திரு செல்வின் ஆத்தர், திருமதி எஸ் கெட்சியால். இவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகின்றோம். இவர்களை வாழ்த்தி வாழ்த்து பாடல் பாடப்படும். பின்பு நமது சேகர தலைவர் அவர்கள் ஜெபிப்பார்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சுவிசேஷ வாக்கியம் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் வசனங்கள் 57 முதல். லூக்கா 9வது அதிகாரம் வசனங்கள் 57 முதல். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றுவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் 1000 பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரை, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்பி வித்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்தாயிற்று.
இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே யாவரையும் இந்த வேளையிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டுடைய வார்த்தையை நாம் சுவிசேஷ வேத பாடத்திலிருந்து சிந்திக்க இருக்கிறோம். இதுல ஒருவன் வந்து ஆண்டவரை சந்திக்கிறான். அவன் ஆண்டவரை சந்திக்கிற பொழுது ஆண்டவரை நோக்கி அவன் சொல்லுகிறான், நீ எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொல்லுகிறான். போகிற வழியிலே ஆண்டவரை பார்க்கிற அவன், ஆண்டவரே எங்க போனாலும் நான் உண்மை பின்பற்றி வருவேன் அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க, அவரை விரும்புகிறார்கள், அவரை தங்களுடைய தலைவராக அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். சில கூட்டங்களிலே, சில மேடைகளிலே அநேக நடிகர்களும் நடிகைகளும் மற்றுமான அரசியல் தலைவர்களும் அறிக்கை செய்வதை நாம் பார்க்கலாம். உண்மை நாங்கள் பின்பற்ற விரும்புகிறோம் அல்லது இயேசுவை நாங்கள் பின்பற்றுகிறோம், இயேசுவை நம்புகிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் இயேசுவை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். உண்மை, அநேகர் அப்படியாக இயேசுவை நேசிக்கிறார்கள். நம்மிலும் அநேகர் இயேசுவை நேசிக்கிறோம். அகில உலகமும் அநேகர் அவரை நேசிக்கிறார்கள், அது மெனி. அதனால அநேகர் சபைக்கு வருகிறவர்கள் உண்டு. ஆனால் அதிலே சில தேவராஜ்யத்தை இழக்கிறார்கள். கிங்டம் ஆஃப் காடை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். அது ஏன், அது எப்படி என்பதைத்தான் இந்த பகுதி சொல்லுகிறது. ஏன் அவங்க வீணா இழக்கணும், ஏன் அவங்க வீணா கிங்டம் ஆஃப் காடை இழந்துருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த விவரம் இதில் சொல்லப்படுகிறது. இந்த பகுதியின் மூலமா, இந்த சம்பவத்தின் மூலமா, இந்த பேசேஜ் மூலமா நம்ம கற்றுக்கொள்கிறோம் என்ன, அவரை நேசிப்பது மட்டும் முக்கியம் கிடையாது. நாங்கள் அவரை விரும்புகிறோம் என்று சொல்வது மட்டும் முக்கியம் கிடையாது. ஆண்டவருடைய ராஜ்யத்திலே பங்கு பெற வேண்டுமானால் நாம் கிரயம் செலுத்தணும். அதைத்தான் இந்த இடத்துல இயேசு எதிர்பார்க்கிறார் அந்த மனிதனிடத்துல. அதுல அடுத்த 2 வருஷத்துக்கு பிறகு வேறொருவனை அவர் நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவனை தான், இந்த சந்தித்தானே இந்த மனிதனை தான் ஆண்டவர் நோக்கி அவன்கிட்ட தான் சொல்றாரு, நீ கிரையை செலுத்தணும் அப்படிங்கிறத அவனுக்கு சுட்டி காண்பிக்கிறாரு. அப்படி நாம் கிரயம் செலுத்த ஆயத்தமாயிருந்தால் அவருடைய பிரசனத்தில் நாம் களி கூறலாம். ஒண்ணு, அவருடைய ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷம் நம்மிடத்திலே கிடைக்கும். 2க்கு நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் ஒரே வாக்கியத்தில் சொல்ல வேண்டுமானால் அவருடைய நன்மைகளிலே நமக்கு பங்கு உண்டு. ஆண்டவருடைய நன்மைகளிலே, ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகளிலே நமக்கு பங்கு உண்டு. இது ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறது. ஆனால் நோ லக்ஸரியஸ் லைஃப், ஒரு வசதி வாய்ந்த அல்லது மிகவும் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு இது சரியல்ல. இந்த பாதையில் அவர்கள் கிரயம் செலுத்த மாட்டாங்க. ஒருவேளை இந்த பாதை சற்று வித்தியாசமானது. உலக பிரகாரமான கம்ஃபோர்ட், உலக பிரகாரமான பொருட்களால், பொருளாதார ஆசீர்வாதங்களால் தங்களை பலப்படுத்திக் கொள்வதற்காக இங்கு வருவது சரியல்ல. இது சுயவெறுப்பின் பணி. உடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக இழப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் அந்த மனிதனிடத்தில் சொல்றாரு, இழப்பதே சீசத்துவம் தான் அப்படின்னு சொல்றாரு. இழப்பதுதான் சீசத்துவம் அப்படின்னு அவன்கிட்ட சொல்றாரு. அவன் எதையெல்லாம் அவனுக்கென்று அவன் வைத்திருக்கிறானோ, அவனுக்கென்று அவன் உடையவனா இருக்கிறானோ, அதை நீ கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அவர் அவன்கிட்ட முதலையே சுட்டி காண்பிக்கிறாரு. அந்த 58வது வசனத்துல இப்படி பேசுறாரு. இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை அப்படின்னு அவங்க சொல்றாரு. அவன் நீ பின்பற்றி வர விரும்புகிறேன், இது எங்க போனாலும் வருவேன் நீ சொன்னவன்ட்டு ஆண்டவர் சொன்ன பதிலு, நரிகளுக்கு குழி உண்டப்பா, உலக பிரகாரமான எல்லா விலங்குகளுக்கும் அதற்கு அடைவதற்கு இடம் இருக்கிறது,
எனக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லை, நேரம் இல்லை, நீ என்னை பின்பற்றி வரணும்னா இந்த கிரயத்தை நீ செலுத்தணும் அப்படின்னு அவன்கிட்ட சொல்றாரு. எடுத்த எடுப்பிலேயே அவன்கிட்ட நிறைய எதிர்பார்க்கிறார். இப்படியாக ஆண்டவரை பின்பற்றி விரும்புகிறவர்கள் அநேகர். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது முற்றிலுமாக அவனிடத்துல நம்மிடத்திலும் தான். ஏதோ கொஞ்சம் அர்ப்பணம், பாதி அர்ப்பணம், அதை அவர் விரும்பல. உறுதி தேவை, கடினமான அர்ப்பணம் தேவை, ஒரு தெளிவு தேவை என்பதை அவனிடத்திலும் எதிர்பார்க்கிறார், நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவனிடத்திலே சொல்வது அதுதான், நம்மிடத்தில் இன்று சொல்வதும் அதுதான். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற நாம் ஆயத்தமாக வேண்டும். நம்மை வெறுத்து அவர் சொல்லி இருக்கிறார், எல்லா உலக பிரகாரமான சுகத்துக்காக இங்க வர வேண்டாம், எனக்கே தலை சாய்க்க நேரம் இல்லை, இடம் இல்லை. அப்பா, நான் இப்படியாக ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னுடைய பணி இப்படித்தான், நீ பின்பற்றி வரணும்னா இப்படிதான் வரணும்னு சொல்றாரு. அவர் ஒவ்வொருத்தருட்டே அப்படித்தான் சொல்றாரு. இது இடுக்கமான வாசல்பா, வா, தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு அவர் சொல்றாரு. பேதுரு அழகாக சொல்றாரு, இதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், இப்படியாக சுய வெறுப்பின் ஊழியம் செய்ய, உங்களை வெறுத்து ஆண்டவருக்காக வாழ்வதற்குத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். அவருடைய வசனம் சொல்லுகிறது. தம்முடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து வரும்படியாக அவர்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போனார். என்ன மாதிரி? நம் நிமித்தமாக இயேசு தரித்திரரானாரே அப்படின்னு. நம் நிமித்தம் இயேசு தரித்திரரானாரே. தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து பின்பற்றி வரும்படி நமக்காக ஒரு மாதிரியை வைத்து போனார். அந்த மாதிரி சுயவெறுப்பின் பணி. உங்களை வெறுப்பதுதான் சீஷத்துவம். வெறுக்கிறவர்கள் தான் இது உலகத்தை அவருக்காக வெறுக்கிறவர்கள் தான் அவருடைய சீடர்கள், அவருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவின் உடையவர்கள் சொல்லுகிறார். அதுதான் அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இப்படியான ஒரு அர்ப்பணிப்பு தேவை. இழப்பதுதான் சீஷத்துவம். அந்த 57, 58 வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வது அதுதான். அவனிடத்துல அதுதான் சொல்றாரு. நாமும் அவர்கிட்ட போனா முதல்ல நான் சொல்றதை கேளு, உன் மாம்ச பிரகாரமா சிந்திக்காத, உன் விருப்பத்தை நீ சிந்திப்பதற்கு செயல்படுத்துவதற்கு என்கிட்ட வர வேண்டாம். இங்க நரிகளுக்கெல்லாம் குழி உண்டப்பா, எனக்கு தலை சாய்க்க கூட இடம் கிடையாது. நீ என்னை பின்பற்றி வரணும்னா உன்னை வெறுத்துதான் வரணும். இதற்குத்தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். உன் நிமித்தம் நான் தடுக்கிறதானே, இதுதான் உனக்கு மாதிரி என்று அவர் அவனுக்கு மாத்திரமல்ல, சீடர்களுக்கு மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் அதை தான் கூறி அறிவிக்கிறார். இழப்பதுதான் சீஷத்துவம். இப்பொழுது அடுத்த வசனத்துல 59, 60 முடிய உள்ள வசனங்களில நாம் பார்க்கிறோம், வேறொருவனை அவர் நோக்கி, அவனைதான் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கமன் எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, மரித்தோர்கள் அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்று சொல்லுகிறார். உடனே பின்பற்றி அழைக்கிறார். உடனே பின்பற்றி அவர் அழைக்கிறார். ஆமா, அவன்கிட்ட சொல்றாரு, இப்படிலாம் சொல்றாரு, உடனே பின்பற்றி போய் சுவிசேஷத்தை சொல்ல போயிரு. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும், மறுபடியும் பிறந்த அனுபவம் பெற்ற ஒவ்வொருவரும், born again கிறிஸ்டியன்ஸ் ஒவ்வொருவரும் உடனடியாக இயேசுவை குறித்து பிறருக்கு அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். உடனே பின்பற்று. ஆண்டவர் அவனை அழைத்தார். அவன்கிட்ட ஒரு சம்திங் ஸ்பெஷல் ஆண்டவர் பார்க்கிறாரு. அதனால அவன்கிட்ட நீ போ, சுவிசேஷத்தை சொல்லுன்னு சொல்றாரு. அவன் அதை மாத்தி பேசிட்டு இருக்கான். அவன் அதை டிவைட் பண்ணிட்டான், அட்டென்ஷனை மாத்திரான். நான் வீட்டுக்கு போனோம், அவங்க எல்லாம் இறந்த பிறகு வார அப்படின்னு சொல்றான். குடும்பத்தில் உள்ளவங்க இறந்த பிறகு வாரேங்கிற மாதிரி சொல்றான். அவர் யாரும் சுகம் இல்லாமல் இருக்கிறதாகவோ அல்லது சாவுக்கு நேராக இருக்கிறதாகலாம் நமக்கு தெரியாது. ஆனா இதுல கற்றுக்கொள்கிற காரியம் அதுதான். என்ன கற்றுக்கொள்கிறோம்? நாம் அந்த உடனடியாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் உடனே அவரை பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். அவன் மறுக்கிறான், அவன் பிதற்றுகிறான். வேற எனக்கு உள்ளது என்று அவன் சொல்லுகிறான். இவையெல்லாம் அவனை கொஞ்சம் பொறுக்க சொல்றான்.
இப்போ வரேன்னு சொல்லல. ஆண்டவர் உடனே பின்பற்ற சொல்றார். உடனே அர்ப்பணிங்க. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரர்களையும் தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் அவர் எனக்கு சீசனா இருக்க மாட்டான்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இவன் அப்படி அல்ல. இவன் அந்த அட்டென்ஷனையே டிவைட் பண்ணிட்டு போறான். ஆமா, சிலர் அப்படித்தான் பேசுவாங்க. நாம ஒண்ணு இயேசு குறித்து பேசினா அவங்க வேற ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க. இயேசு குறித்து பேசுறதே சிலர் விரும்ப மாட்டாங்க. நாம ஒண்ணு கேட்டா அதை குறித்து பேசினா அதை டைவர்ட் பண்ண நினைப்பாங்க. அந்த அட்டென்ஷனை மாற்ற நினைப்பாங்க. டிவைட் பண்ணி விட்டுருவான். இவன் அப்படிதான் டிவைட் பண்ணி விடுறான். பேருக்கு சொல்றாரு, ஆண்டவரே இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான்னு பார்க்கிறோம். அதுதான் சீடர்களுடைய உண்மையான அர்ப்பணிப்பின் குணம். இதுல அவன்கிட்ட அது குறை இருக்கிறது, நம்மிடத்திலும் குறை இருக்கிறது. ஆண்டவர் நம்ம ஒண்ணு சொன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட வேற ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறோம். அவனை மாத்திரம் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்மிடத்திலும் இருக்கிறது, நம்மிடத்திலும் குற்றங்கள் இருக்கிறது. நம்மை பார்க்கும். அதுதான் நாம் திருந்துவதற்காக, நாம் நம்மை சரிப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இவையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீமோத்தேயுவுக்கு ஆலோசனை சொல்றாரு, நீயும் போய் இயேசுவுக்காக நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவின்னு சொல்றாரு. ஆமா, ஆண்டவருடைய ஊழியக்காரர்களும் அவருடைய சீடர்களும் அப்போஸ்தலர்களும் இயேசுவும் நம்மை ஆண்டவர்களுக்காக தீங்கு அனுபவிக்க அழைக்கிறார்கள். தீங்கு அனுபவிக்க அழைக்கிறார்கள் ஆண்டவர். அவன் சொல்றாரு, இப்பவுமே செய்ப்பா, காலதாமதம் பண்ணாத. அவன் பாதி கீழ்ப்படுகிறான். ஆண்டவர் ஃபுல் லாயல்ட்டியை எதிர்பார்க்கிறாரு. இமீடியட் ரெஸ்பான்ஸ் அவன் எதிர்பார்க்கிறாரு. ஏற்கனவே அவர் சீமோனையும் அதற்கு அடுத்ததாக அந்திரேயாவையும் அழைக்கிற பொழுது இது நடந்ததை நாம் பார்க்கிறோம். என்ன நடந்தது? அவங்க படகை விட்டுட்டு உடனே அவருக்கு கீழ்ப்படித்து போனதாக நாம் பார்க்கிறோம். உடனே அவரை உலகத்தை விட்டுவிட்டு அல்லது படகுகளை விட்டுவிட்டு அவர்கள் ஆண்டவரை பின்பற்றி வலைகளை விட்டுவிட்டு பின்பற்றினதாக நாம் பார்க்கிறோம். இமீடியட் ரெஸ்பான்ஸை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உடனே அவர் சித்தம் செய்வதே நம் போஜனமாகட்டும். அந்த காலத்தின் கிரியைகளை விட்டுவிட்டு ஒளியின் கிரியைகளுக்கு இடையிலாக நம்மை அர்ப்பணிப்போம். வெளிச்சத்தை தெரிந்து கொள்வோம். ஏன்னா இனி வரும் காலம் குறுகினதான ஒளியா. உடனே அவரை பின்பற்றுங்கள், உடனே அவர்களுக்கு செயல்படுங்கள். ஏன் நாட்கள் கொள்ளாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். நாட்கள் கொள்ளாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். ஆண்டவர் நமக்காக சொல்லுகிறார், ஆகவே உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடு. ஆண்டவருடைய ஆலோசனை நம்மோடு கூட பேசுகிறது. அந்த சீடர்கள் அப்போஸ்தலர்கள் சொன்னது போல நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க குடும்பம் உடனே பின்பற்றி, அதுதான் இடத்துல இழப்பதுதான் சிஷ்யத்துவம். இரண்டாவது, அதை உடனே அவரை பின்பற்றுங்க. உடனே பின்பற்றுங்க. உலகத்தை விட்டு நீங்க வெளியே வந்துருங்க. உடனே அவரை பின்பற்றி அவருடைய ஊழியத்தை செய்ய, அவருடைய வார்த்தையை பேச நீங்கள் ஆயத்தமாகிருங்க. என்ன அழகாக மோசே சொல்லுகிறார் சங்கீதத்துல, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரலோ. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரலோ. என்ன காலம் குறைவா இருக்கிறது, ரொம்ப காலம் இல்லை. இருக்கிற காலத்துல உடனே பயன்படுத்துங்க, உடனே பின்பற்றுங்க அப்படின்னு சொல்றாரு. அவன்கிட்ட அதைத்தான் எதிர்பார்க்கிறார். இழப்பதுதான் சீசத்துவம் அவன்கிட்ட சொல்றாரு. நீ நிறைய இழக்க வேண்டியிருக்குப்பா அப்படின்னா வா அப்படின்னு சொல்றாரு. அவன்கிட்ட சம்திங் ஏதோ இருக்கிறத அவன் விரும்புறாரு. உடனே போய் சுவிசேஷத்தை சொல்லுன்னு அவன்கிட்ட சொல்றாரு. மருத்துவர் அடக்கம் பண்ணட்டும், வீட்டில் உள்ள வேலைகள் இருக்கிறவங்க பார்த்துக்கிடுவாங்க, நீ போ அப்படின்னு சொல்றாரு. மூணாவதாக இந்த பகுதியில் அந்த 61, 62 வசனங்களில் இப்படியாக அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பின்பு அந்த வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு போய் வீட்டில் இருக்கிற இடத்தில் அனுப்புவித்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்லுகிறார். பின்னிட்டு பாராது. மூணாவது கற்றுக்கொண்டு இருந்தார். முதலாவது இழப்பதுதான் சீசத்துவம். ஆயத்தமாயிரு, உன்னை நீ வெறுப்பதற்கு ஆயத்தமாயிரு.
இரண்டாவது உடனே பின்பற்றி அவரை பற்றி சொல்லு. மூணாவது பின்னிட்டு பார்க்காத. பின்னிட்டு பார்க்காத. அவன்கிட்ட ஏதோ அவனுடைய உள்ளத்துல ஆண்டவரை குறித்து தொற்றுகிறது, அது மட்டும் நாம் கற்றுக்கொள்கிறோம். இவருடைய இயேசு சமுதாயத்துக்கு நல்லவர் என்பதாக நினைத்திருக்கலாம். ஆனா அவனுக்கு உலகம் முக்கியமாகவும் இருக்குது, தான் குடும்பமும் முக்கியமா இருக்கிறது. இவருடைய மக்கள்கிட்ட குடும்பத்துல போய் ஆலோசனை கேட்கலாம், அட்வைஸ் கேட்கலாம், நான் போறேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ பின்னால திரும்பி பார்க்காத, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடின்னு அவனுக்கு ஆலோசனை சொல்றான். அவனுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான் தேவையுள்ளவர்கள் விசாரிக்கணும். உடனே போய் நீ அந்த பணியை செய், பின்னிட்டு பார்க்காதே, நீயும் போய் அந்த பணியை செய். அந்த சமாரியன் அந்த ஓமையை குறித்து சொல்லப்பட்ட பொழுது, நல்ல சமாரியன் ஓமையிலே தான் கடைசியிலே சொல்லுகிறார், நீயும் போய் அந்த பணியை செய், உடனே போ என்று சொல்லுகிறார். வெறுக்காவிட்டால் விசேஷம் அல்ல. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாக கூடாது. பேதுருவே, எல்லாரிலும் நீ என்னிடத்தில் அதிகமா அன்பா இருக்கிறாயா? இவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் அதிகமா அன்பா இருக்கிறாயா? அப்படி இருந்தால் என் நாடுகளை போய் மேய்ப்பாயா? பின்னிட்டு பாராது, உடனே என்னுடைய பணியை செய், ஊழியத்தை செய். பவுல் சொல்றாங்க, கிறிஸ்துவை அறிவதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு, அந்த மத்தியான நேரத்தில் அவன் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு, ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிறகு உடனே அவன் செய்வதுதான், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு முழு இதயத்தோடு சேமிக்க பழைய ஏற்பாடு நம்மை அழைக்கிறது. உபாகம் 10-12 அதை குறித்து நாம் பார்க்கிறோம். முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு அவரை சேமிக்க அழைக்கப்படுகிறோம். யோசுவா அப்படிதான் சொல்றாரு, எகிப்திலிருந்து நீ கொண்டு வந்ததெல்லாம் விட்டுருங்க, கர்த்தரை செய்யுங்க, முழு மனதோடு கொண்டு பின்பற்றுங்க. சாமுவேல் சொல்றாரு, செவி கொடுக்க செல்வதுதான் உத்தமப்பா, கீழ்ப்படிவதுதான் உத்தமம். அவன்கிட்ட அதான் எதிர்ப்பா, கீழ்ப்படிங்க, பின்னிட்டு பார்க்க வேண்டாம், உடனே கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்றாரு. எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள், எந்த மட்டும் 2 நினைவுகளால் நொண்டி நடப்பீர்கள். எலியா கேட்கிறார், நம்மை பார்த்தும் தான் ஆண்டவர் கேட்கிறார். ஆகவே உற்சாகமானவர் அவரை சேவிக்க ஆயத்தமாகும். இந்த இவன்கிட்ட சொல்வது நம்மகிட்ட சொல்வதுதான், கர்த்தாவே நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். இப்ப பிதாவின் சித்தனை உடனே ஊழியத்தை செய்யணும். நீ பூரண சர்க்கரனா இருக்க விரும்பினால் உனக்குண்டான எல்லாம் விற்று ஆண்டவருக்கு பின்பற்று என்று சொல்கிறான். இடத்துல நாம் அதை அவனிடத்திலே சொல்வதெல்லாம் நமக்கும் இழப்பதுதான் சீஷத்து. உடனே அவரை பின்பற்றி அவரை குறித்து அறிவிக்க அழைக்கிறார். 3வது அந்த இடத்திலே கடைசியாக பார்க்கணும், பின்னிட்டு பார்க்க வேண்டாம், பின்னிட்டு பார்க்க வேண்டாம். இனி காலம் செல்லாது, கிடைத்திருக்கிற காலத்தில் ஆண்டவருக்காக பணி செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கைப்பார்.
புதுமான மாற்றத்தை முதலான குமாரத்தில் நான் கொண்டு வருகிறேன். அவர் மூலமாய் கொண்டே வருகிறோம். எங்களையும் நாங்கள் செலுத்திருக்கிற அன்பின் பை காணிக்கைகளை கடந்தே தருகிறோம். பிறந்த நாள் சோதனை கடந்த நலப்படுத்துகிறேன். அறுவை சிகிச்சைகளை கொடுத்து நல்ல ஒரு நல்லவரை பாதுகாப்பையும் தயவையும் கட்டளையிட்டார். ஜீவனை காப்பாற்றிய தைரியக்காய் தாயார் படைத்திருக்கிற ஸ்தோத்திர காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்க. மகனை இடப்படுத்துகிறேன். அம்மா படைத்திருக்கிற அடவரை மட்டும் ஜீவன் சுகம் கொடுத்து அடவரையான பிள்ளைகளை பாதுகாக்கிறேன். படைத்திருக்கிற நன்றி காணிக்கையை ஏற்றுக்கொள்கிறேன். வானத்திலும் பூமியிலும் உள்ளவையெல்லாம் உம்முடையவைகள். உமது கரத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். ஜெபம் பண்ண அருமையான மரணத்தை தாம் திரும்ப வரும் நாளவும் அதை அனுசரித்து வரும்படி நமது பரிசுத்த சுவிசேஷத்திற்கு கட்டளையிட்டாரே. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே போதின படின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்து வாங்குங்கள், இது பாவங்களை உண்டாகும்படி உங்களுக்காகவும் மற்றும் அநேகருக்காகவும் சொல்லப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய செய்யுங்கள் என்று திருக்குறள் பற்றினார்.
இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயத்தை நம்பி நம்முடைய கருத்தை செய்ய தேவனுடைய அறத்தை இறக்கத்திலே நம்பி சேர்க்கிறோம். உடைய விதிகளையும் ஒதுக்கிக் கொள்ள நாங்கள் பாதைகள் அல்ல. ஆனாலும் எப்பொழுதும் விளக்கம் செய்கிற லட்சத்துடைய மாறாத ஆவியானவர்களே, முதன்மையான குமாரனை எங்களுக்கு பாவமுள்ள சகலம் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவரை எங்களுக்குள்ள வாசமாக இருப்பதை ஏற்றும் விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு உறுதி செய்துள்ளோம். ஆமென். நாம் பிற்கிறப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா? இருக்கிறது. வாருங்கள், வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். வார்த்தை சிந்திக்கவும் நற்கரையை கொண்டு வரும் இந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறோம். சபையுடைய கருத்தில் வைக்கிறோம். நடுவரை ஆலயங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசைப்படுங்க நீங்கள் செய்கிறது இல்லை. நடுவருடைய கிருபை கருத்துடையதாக வழிநடத்திக்க பலப்படுத்துங்க. குறுக்கு பயிற்சி மாணவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களை பலப்படுத்துங்க. கிருஷ்ணாரம் சபை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். சபை பலப்படுத்துங்க. ஆசைப்படுங்க. பிள்ளைகளை ஆசைப்படுங்க. நடுவரை இந்த நாளிலும் பாடுகிறோம். கடந்த
அருமையான பிள்ளைகளை தருகிறோம். ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபைகளாக நிரப்புவீராக என்று கேட்கிறோம், ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் அருமையாக ஆண்டவரே ஜெயவாட்டத்திற்கும் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகளை பலப்படுத்துங்க, உங்களுடைய திருக்கரத்திற்குள்ளாக அர்ப்பணிக்கிறோம். சந்ததிகளுக்குள்ளாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வேதனையுடைய அவர்களுக்காக, அம்மாவர்களுக்காக, பிள்ளைகளுக்காக, சந்ததிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையின் பணிகளும் செய்கிறதின் ஆண்டவரே கட்சியிலும் உடைய கிருபையின் கரம் ஆண்டவரே தொடர்ந்து நிறைந்திருப்பதால் உங்களுடைய ஆலோசனைகளும் ஆசீர்வாதங்களும் குழந்தைகளுக்கும் திருச்சபைக்கும் ஆசீர்வாதமாக கிருபையை கரப்படுத்துங்க. ஆண்டவரே, உடைய கரத்திலே ஸ்ரீபிடிகளை அவர்கள் தருகிறோம். ஆசீர்வதிப்பீராக. உடைய சமூகம் அவர்களோடு நிறைந்திருப்பதாக கேட்கிறோம், ஜெபிக்கிறோம். அப்படியே ஆண்டவரே சேவை கமிட்டியின் நண்பர்கள் யாருக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய ஆண்டவரே செயலுக்காக, பொருளாளருக்காக, திருமணங்களுக்காக, திருச்சபையை ஆண்டவரே எல்லா நண்பர்களுக்காக, கிருஷ்ணாபுரம் சபை நண்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக விண்ணப்பிக்கிறோம் ராஜா. உடைய திருக்கரம், உடைய வல்லமையின் கரம் பிள்ளைகளோடு பலப்படுத்தி காத்துக் கொள்வீராக. தன்னார்வமான திருச்சபையினுடைய ஆட்சியாளர் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரத்தில் உடைய கரம் கூட இருப்பதாக. ஆண்டவரே, அவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம், அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைய திருக்கரம் அவர்களோடு கூட நிறைந்திருப்பதாக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. உடைய பெரிய திட்டங்களையும் தீர்மானங்களையும் ஆண்டவரே வரக்கூடிய ஆண்டுகளிலே நாட்களிலே செயல்படுத்துகிறாங்க. ஐயாவுடைய வழிகளில் தொடர்ந்து இடத்தில் செய்கிறதில் ஆசீர்வாதமாக காணப்படுகிறாங்க. இன்னும் தாய்க்கு ஏந்தி சுமந்து வழிநடத்துவது தைரியமாக நன்றி சொல்கிறோம். திருக்கரம் தொடர்ந்து கூட இருப்பதாக, சமையாக இருப்பதாக, இப்படியே இடத்தில் கிருபைகள் அகமையாகவும் நிறைந்திருப்பதாக சொல்லிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. தடைகள் எல்லாம் அகற்றுங்க, சுகவிடம் விடுதலைகளை கொடுங்க, நன்மையான ஈடுகளாக நடத்துங்க. நாங்கள் எப்பொழுதும் இறுக்கமான வாசல்களை பிரவேசிக்க ஆயத்தமாக இருக்க பலர்த்தாங்க. இழப்பதை சீர்திருத்துவோம். உண்மை உடனே பின்பற்ற உடனே கீழ்படி அழைக்கப்படுகிறோம் ராஜா. நம்முடைய சமூகங்களை பின்பற்றி பாராதபடி நம்முடைய சமூகத்தை எப்பொழுது நாங்கள் தேடுவதற்கு முழுவதோடு கர்த்தரை தேடுவதற்கு காரணப்பா. நாட்களை என் வழிகளுக்கு போய் தருங்க. நாங்கள் ஞான இடையில அப்பொழுதுதான் மாறுவோம் ராஜா. பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் இப்படி நாம் தொடர்ந்து மகிமையோட உயரத்தை பலப்படுத்திட்டு வந்தா ஏசுராஜம் ஜெபிக்கிறோம். நல்லவே தேவனுடைய கிருபைக்கும் பராமரிப்பும் துதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக கர்த்தருடைய முகத்தை பிரகாசப்படுத்தி கர்த்தருடைய முகத்தை உங்களுடைய பிரசன்னமாக்கி உங்களுக்கு இப்பொழுது எப்பொழுதும் சமாதானம் சுகவாழ்வு கட்டளையிட
எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.